வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிசிப்ளின் இஸ் தி கார்னர் ஸ்டோன் டு சக்சஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். டிசிப்ளின் என்ன சொல்லும்போது என்ன, எல்லாவற்றிலும் செயல் தூய்மையாகவும் நம்மளோட ஆக்ஷனும் இன்டென்ஷனும் ஒன்று போல இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு சக்சஸுக்கு வழிவகுக்கும். வெற்றி அடைவது என்பது என்ன, அன்றைய நாளில் ஒரு நாளும் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய செயல்களில் என்ன திருத்தமாக இருக்க வேண்டும், பிழைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்தமாக இருக்கணும்னா கிளியராக இருக்கணும், கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இருக்கணும். அப்புறம் ஒரு நாளும் நம்ம எழுந்துக்கும் பொழுது காலையில் எழுந்த உடனே வேலைக்கு இறங்குறோம். நிறைய பேர் அப்படித்தான் செய்வாங்க. அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் செலவு பண்ணி இன்னைக்கு என்ன தான் செய்யணும். இப்போ அலுவலகத்துக்கு போகிறாங்கன்னு வைங்க, வாட் ஆர் ஆல் த திங்ஸ் இன் தி பேக், நம்மளோட நேற்று விட்டு போனது ரெசிடியூ ஆஃப் எக்ஸ்டர்டேஸ் ஒர்க் இருக்கே, அந்த எஸ்டர்டே வேலையில் என்னெல்லாம் பாக்கி இருக்கு, அது எதை நம்ம செய்து முடிக்கணும். அது இல்லாமல் இன்றைக்கி சீட்டில் போய் உட்காந்த உடனே என்னெல்லாம் புது வேலை வரும் அதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோன்னு வைங்க, அதிலே முக்கியமான அளவுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போது ஒரு நாளும் இது போல் வேலைகளை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை நேற்று விட்டு போனதை இன்றைக்கி கொஞ்சம் முடிக்கிறோம். இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து அலுவலகத்தில் டேபிளில் உட்காந்தா என்ன வேலை வரும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையை செய்து முடிக்கிறோம். இன்று எதுவும் மீதமான வேலை இருக்கு, ரெசிடியூ ஆஃப் ஒர்க் இருக்குன்னு வைங்க, அதை நாளைக்கு நம்ம முடிக்கலாம். ஸோ ஒரு வாரமும் இதுபோல் இருக்கிற தொடர்ந்த செயல்களில் நம்ம செய்துக்கிட்டே வரும்பொழுது அப்போ என்ன செய்யும், அந்த வேலைகளில் குறைபாடு வருது. அதாவது பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிற நாள் ஒன்று வரும். ஏன்னா வீக்கெண்ட்ஸ் வரப்போகுது. மண்டே அன்னைக்கு வரும்போது டே 1 ஆஃப் த வீக்கு பழைய ரெசிடியூலாம் நம்ம முடிச்சிருந்தா தான் நம்ம அந்த வேலையை புது வேலையாக தொடங்க முடியும். அப்போ அதுபோல் இந்த சக்ஸஸ்ன்னு வரும்போது ஒரு நாளும் இந்த கிளாரிட்டியோட வேலையை முடிக்கிறோம்னு சொன்னால் வைங்க, அதுக்கு முதல் வேண்டியது ஜெயிப்பு அப்படின்னு சொன்னால் வெற்றிக்கு தேவையான முதல் வார்த்தை கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ். அப்புறம் ஒரு நாளும் நம்மளோட தான் நம்ம போட்டி போட்டுக்கணும், இன்னொருத்தரோட இல்லை, நாட் வித் த தேர்ட் பார்ட்டி. நம்மளே நேற்று எவ்வளோ வேகமாக வேலை செய்தோம், வாட் இஸ் த எஃபிஷியன்சி வி கேன் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் எஸ்டர்டே, அதுலேருந்து இந்த எஃபிஷியன்ஸை இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியுமா, இல்லை எஃபிஷியன்ஸை இன்னும் கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு யோசித்து நமக்கு நாமே போட்டியாளராக இருந்து அந்த போட்டியில் மேலும் மேலும் நாம் என்ன பண்ணோம், நம்மளுடைய திறனால் அதில் மேலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் சிறப்பான வழி. ஸோ அந்த சிறப்பான வழியில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், எல்லா வேலையும் இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் வந்ததுன்னா இதெல்லாம் விட்டு போச்சு அப்படின்னு பார்த்து அந்த விட்டு போகிற வேலையில் செய்துக்கணும். அதில் என்ன பண்ணோம், நேற்று இவ்வளோ சாமர்த்தியம் இருக்குது, 5 வேலை நிறுத்திட்டோம், இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம், வி வில் புட் ஃபார் சம் மோர் எஃபர்ட், ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா வேலை செய்து அந்த ரெசிடியூவை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு போட்டியாளராக இருக்க முடியும். போட்டியில் என்ன பண்ண முடியும், அது ஒரு கம்பீட் யூ கேன் என்ன தெரியுமா, முக்கியமான வார்த்தையை சொல்லணும்னா நம்ம கம்பீட்டன்சி டு ஃபினிஷ் த ஒர்க் வித்தின் த கிவன் டைம் இருக்கேன், அந்த கம்பீட்டன்சியை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், கம்பீட்டன்சியை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், குவாலிட்டி வைஸ் அதை அதிகப்படுத்தலாம். ஒரு நாளும் இன்னொருத்தரை கேட்டு சில வேலைகளெல்லாம் செய்கிறோம், நமக்கு இம்மிடியட் சீனியர்னு வைங்களேன், அது எதெல்லாம் நம்ம கேட்குறோமோ அந்த வேலையை நம்மளே நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது. ஸோ இந்த 2 விஷயத்தில் தெரிஞ்சிட்டாலே வெற்றி என்பது நம்மளுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வெற்றி என்றைக்கோ வரும், யாருக்கோ தான் வரும் அப்படி இல்லை. அப்புறம் ரொம்ப சிலவங்க ரொம்ப அதிர்ஷ்டமாக இருப்பாங்க, லக்கி அப்படின்னு நினைப்பாங்க. லக்கி அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம்னு சொன்னால் என்ன, திருஷ்டம்னு சொன்னால் பார்க்கறது, அதிர்ஷ்டம் சொன்னால் பார்க்காத கண்ணுக்கு தெரியாமல் ஒரு விஷயங்கள் நம்மளை சேரறது, அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதிர்ஷ்டம்னு சொன்னால் அது போல் இருக்கிறவங்க தான் அதான் அதிர்ஷ்டம், அப்போ தான் நம்ம ஜெயிப்பு வரும், வெற்றி நம்மளுக்கு அப்படி தான் வரும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் ப்ராப்பர் பிளானிங் அண்ட் அவர் இன்டென்ஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் கோயிங் இன் த ஈக்குவல், அது ஒரு பேரலல் லைன் போல் போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ கூட நம்மளுக்கு வெற்றி என்பது நம்மளை சேரும். அது எங்கேயோ போய் தேடிட்டு வர விஷயம் இல்லை. நம்ம இது மாதிரி நம்மளோட இன்டென்ஷன் என்ன மாதிரி வேலை செய்யணும், இதான் நம்மளுக்கு இன்டென்ஷன் இருக்குது, நல்லபடியாக மார்க் வாங்கணும். வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவன் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறவன் அப்படின்னு சொன்னால் நல்லா படிக்கணும், நிறைய கணக்குன்னு சொன்னால் அதில் 100 மார்க் வாங்கணும். அறிவியல் பொருளாதாரம் அதுபோல் படிக்கிறோன்னா அதில் கூட நம்மளுக்கு ஒரு 100 மார்க் வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, இதான் இன்டென்ஷன். அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், நிச்சயமாக என்ன கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுபோல் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். என்ன பிளான் போட்டுக்கிறோமோ அந்த பிளானில் 5 மணி நேரம் படிக்கணும். எப்போது ஸ்டடி ஹாலிடேஸ் விட்ட பிறகு 5 மணி நேரத்தை அட் ஸ்டேஜ் படித்தா என்ன பண்ணோம்,
ரொம்ப ஹெவியாகவும் லம்பியாகவும் இருக்கும். அந்த 5 மணி நேரத்தில் செய்யும்போது கடைசி 3 மணி நேரத்து ஒர்க்கு ரொம்ப வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். அதுலேருந்து குவாலிட்டியாக செலிச்சு எடுத்தால் கூட எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் அதை தவிர்த்து நம்ம என்ன செய்யலாம், 1 மணி நேரம் 1 மணி நேரம், காலையில் 6 to 7, அப்புறம் 9 to 10, பிட்வீன் 2 and 4, அப்புறம் ஈவினிங் 7 and 8. அதுபோல் 5 ஹவர்ஸ்க்கு நம்ம படித்தோன்னு வைங்க, 5 பாடத்தை படிக்கலாம். 5 பாடமும் சிறப்பானதாக படிக்க முடியும். சில நேரத்தில் நம்மளுக்கு சில பாடங்கள் ரொம்ப நல்லாவே தெரியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்கவும் தெரியும். நம்மளுக்கு வந்து லாங்குவேஜில் நம்பர் ஒர்க்லலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு வைங்க. தோஸ் சப்ஜெக்ட்ஸ் we can study very well. அதுக்கு ஒரு 1 மணி நேரம் செலவாக்கினாலே we can cover certain amount of ஒரு 2 சாப்டர் கூட கவர் பண்ண முடியும். சில பாடங்கள்லாம் நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை, அறிவியலை பார்த்தா அப்படியே கண்ணை மூடிட்டு போயிடலாம் போல இருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ம 2 மணி நேரம் செலவச்சா கூட ஒரு சாப்டர் தான் படிக்க முடியுமா இருக்கும். ஸோ அதனால் பிளானிங் இஸ் அ மஸ்ட்டு. நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அந்த இன்டென்ஷனுக்கு தொடர்புடையதாக அந்த மனதில் இருக்கும் எண்ண ஓட்டங்களை அடைவதற்கு உண்டான வேலைகள், ஆக்ஷன் என்ன, அது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் போகுதுன்னு வைங்க, நிச்சயமாக வெற்றி என்பது நம்மிடையே வரும். நம்ம தானாக நம்மளை வந்து நம்ம வீட்டு கதவை தட்டும். நம்ம எந்த ரூமில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த ரூமோட கதவை வந்து அது தட்டும். எஸ் கேன் ஐ கம் இன்சைட் அப்படின்னு கேட்கும். என்னப்பா யார் வந்து எட்டி பார்க்குறது அப்படின்னு பார்த்தா வெற்றி அப்படின்னு தெரியும். ஏன், நம்ம போட்டிருக்க எஃபர்ட்டும் நம்மளோட பிளான் ஆஃப் ஆக்ஷனும் நம்மளோட இன்டென்ஷனும் எல்லாம் ஒரே கான்குருவெண்ட்டாக ஒரு போகிறதுனால நிச்சயமாக வெற்றி என்பது நம்மை வந்து அடையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.